பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 17:16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல என்பதை அவர் சுட்டி காண்பித்து உலகத்தின் சவால்களை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி வருகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிடக்கூடாது. ஏன்னா உலகம் வேஷம் போடும். நான் அதை குறித்து இன்னொரு நாள் சொல்கிறேன். ஆனால் இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு சவால் நிறைந்தது பாருங்களேன். நம்மளை கானானுக்குள்ளே போக விடாமல் இந்த உலகம் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்மளை கரப்படுத்தும், கவலை அடைய செய்யும், இந்த உலகத்தின் பாரத்தை நம்ம மேலே சுமத்தும். பாருங்கள், நேற்று தினத்தில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த உலகம் அது அநீதி நிறைந்தது. எனவே நம்மக்கிட்ட அந்த அநீதியை எப்படியாவது புகுத்த வழி பார்க்கும். நிறைய பேரை கொண்டு அநீதியாக வாழ அது நம்மளை ஏவும். ஆனால் நம்ம சொல்லணும்னா, இந்த உலகத்துக்குரியவனா இருந்தா, இந்த உலகத்தில் நான் நிரந்தரமாக இருக்க போகிறதா இருந்தா, இந்த உலகத்துக்காக நானும் இந்த மாதிரி அநீதி செஞ்சுட்டு இந்த உலகத்தோட உலகமாக கிடக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அப்போ நான் அநீதி செய்ய மாட்டேன். ஒரு நாள் அநீதிக்கு துணை போகாதீங்க. இன்னைக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் பொதுவான நிருபம் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் பொதுவான நிருபம் 4:4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இங்க வாசிக்கிறோம், உலக சிநேகம், தேவனுக்கு சிநேகம். தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட ஆபிராம், அவன் உலகத்தோடு கூட அவன் கலப்படமாகாமல் தன்னை காத்து கொண்டான். அதனால தான் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான். ஒரு மனுஷன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருந்தால் அவன் தேவனுடைய சிநேகிதனாக மாற முடியாது. அதனால தான் சீஷர்களை வேறு பிரித்தவர், சீஷர்களை பிரித்தெடுத்தவர், சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த போது அவர் சொன்னார், நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்று அவர் அவர்களை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உலகம் தன்னுடையதை சிநேகிக்க வைக்கும். இந்த உலகத்தை சிநேகிக்கிறவங்க இன்றைக்கி நிறையா பேர், இந்த உலகத்து மேலே அன்பை கொட்டுறவங்க நிறையா பேர், இந்த உலகத்துக்காக அழுகிறவங்களும், இந்த உலகத்தோடு கூட அவங்க அந்த ஆத்ம பிணைப்போடு வாழ்கிறவங்க நிறைய பேர். இந்த உலகத்தின் மேலே இருக்கிற சிநேகம் அது ரொம்ப டேஞ்சரானது. அதனால தான் நமக்கு நேரம் பார்க்காம இந்த உலகத்துக்காக உழைக்கிறோம். நம்ம எவ்வளவு நாள் இந்த உலகத்துக்காக உழைக்கிறவங்க சம்பாதிக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்காக நான் படுற பாடுன்னுவாங்க. இதெல்லாம் உலகத்துக்காக தான். நீங்கள் சம்பாதிக்க தான் செய்யணும், உழைக்க தான் செய்யணும், உழைக்கலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லி கொடுக்குறது. அதனால் வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போயிருங்க, வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் நாம் இந்த உலகத்தை சிநேகிச்சிடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்துக்காக நான் உழைக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் உலகத்தை சிநேகித்து, இன்றைக்கி உலகத்தில் உள்ளவைகளை சிநேகித்து எவ்வளோ பேர் தேவனுடைய அன்பை இழந்திருக்காங்கல்ல. வாசிக்கலாமா? இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. யாக்கோபு எழுதினது அது அப்படியே யோவானும் எழுதுகிறார். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தின் மேல் அவன் சிநேகம் வச்சா அவன் பிதாவின் அன்பை பெற முடியாதுன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த உலகத்தில் உள்ளவைகளின் மேலே உங்கள் இருதயத்தை பதித்து இதுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா, அந்த உலகத்தின் மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பிலே நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தால், தயவு செய்து தேவனுடைய அன்பை வாங்குவதற்காக இந்த பிடிமானத்தை விட்டு தான் ஆகணும். இந்த உலகத்தின் மேல் இருக்கிற சிநேகத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும். உலகத்தில் இருக்கிற எதுவும் நிரந்தரம் கிடையாது. காண்கிறவைகள் அனித்தியமானது. நீங்கள் அனித்தியமானது தானே நம்ம நேசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அனித்தியமானதுக்காக தானே இந்த உலகத்தில் நேரத்தை நிறையா செலவு பண்ணுறோம். ஒன்றுமே இல்லாததுக்காக தான் இந்த உலகத்தில் நம்ம நிறையா கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்போம். ஏன்னா இந்த உலகம் பாருங்கள், அனித்தியம்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக வாழ போகிறதில்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உலகத்தின் மேலே தான் நமக்கு ஈர்ப்புகள் அதிகம். அதனால தான் அதையே நேசிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். உலக சிநேகங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்களா? பாருங்கள், இந்த லூக்கா 18 இந்த ரிச் யங் ரூலரை குறித்து படிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யமான் வாலிபன் தலைவன், அவன் பாருங்கள், அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? ஆண்டவர் சொல்ல இன்னொன்று இடத்துல குறை இருக்குன்றார். ஏன்னா அவனுக்கு இந்த உலகத்தின் மேலே, உலக ஐஸ்வர்யத்தின் மேலே சிநேகம்.
அதனால தான் அவன் அதிக ஐஸ்வர்யவானாக இருந்தபடினால இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில். ஏன்னா அவனுடைய மனதெல்லாம் இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறதுனால, உலகத்தோடு கூட இருக்கிறதுனால அவன் இந்த உலகத்தினே சிநேகிச்சுட்டே இருக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இந்த உலகத்துக்குரியவைகளிலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம், இந்த உலகத்துக்குரியவைகளிலே எவ்வளவு அதிகமாக நம்ம உட்கார்ந்துட்டுருக்குறோம். யோசித்து பாருங்களேன். நமக்கு ஜெபம் பண்ண டைம் இருக்காது, பைபிள் படிக்க டைம் இருக்காது, சர்ச்சுக்கு நேரத்துக்கு போக முடியாது, நம்மளால் மற்ற ஆவிக்குரிய காரியங்களை கவனம் செலுத்த முடியாது. இன்றைக்கி நான் வாரம் ஒவ்வொரு கன்வென்ஷன்களுக்கு போகும்போது நான் பார்க்குறேன், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கன்வென்ஷனுக்கு கூட்டம் வராது. நான் கேட்டிருக்கிறேன், ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு டே கூட்டத்துக்கு வரலன்னா, இல்லை பிரதர் வேலைக்கு போயிட்டு டயர்டாக வந்தேன். ஏன்னா அந்த வேலையை சிநேகிக்கிறதுனால நான் தேவனை சிநேகிக்க முடியலை. ஒரு டைம்லலாம் 5 நாள் கன்வென்ஷன் நடந்திருக்கு, 5 நாளும் கூட்டம் நிரம்பி வழியும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கன்வென்ஷன் வச்சா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, பைபிள் ஸ்டடினா தலை வச்சே படுக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா நம்ம தேவனை சிநேகிக்கிறதுக்கு பதிலாக உலகத்தை சிநேகிச்சிட்டே இருக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? உலகத்தில் ஆஸ்தி உடையவன் தேவையோடு இருக்கிற ஒருவனுக்கு தன்னுடைய இருதயத்தை அடைத்து கொண்டால், அவனுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் அவனிடத்துல தேவ அன்பு இல்லை. அப்படின்னா அவன் உலக ஆஸ்தியின் மேலே தன் சிநேகத்தை வச்சிருக்கிறான்னு அர்த்தம். சில நேரம் சிலருக்கு கொடுக்க மனசே வராது. அவர்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இருதயம். தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஒரு நாளும் மறுக்காதீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் போதும் உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்கறதுனால குறைய மாட்டீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எப்போதும் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தை சிநேகிக்கிறேன் அப்படின்னா பொதுவாக அந்த பண விஷயமாகவே இருக்கட்டுமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் இருதயத்திற்கு அவர் ஒருத்தரை காட்டுறாரு, ஒருத்தருக்கு உதவி செய்ய சொல்கிறாரு அப்படின்னா அதில் மனமு வந்து செய்யுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தேவன் நம்மிடத்தில் அவர் அந்த அன்பை ஊற்றி இருக்கிறார். தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளே, குறைச்சலோடு இருக்கிற ஒருவனுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்கணும். உலகத்தை சிநேகிக்காதீங்க. உலகத்தின் மேலே இருக்கிற காரியத்தின் மேலே உங்கள் சிநேகத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. ஒரு நாள் இந்த உலகம் நமக்கு எந்த விதத்திலும் ஆவிக்குரிய விஷயத்தில் உதவியாக இருக்காது என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை நான் சொல்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 3:17. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் ஒரு நாள் நாங்கள் ஸ்நேகம் வச்சிடாதபடி, அன்பு வச்சிடாதபடி கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தை சிநேகிக்கிற அளவுக்கு உலகத்தில் உள்ளவர்களிடத்தில் அன்பு காட்டுறதில்லை. நாங்கள் உலகத்தின் மேலே, உலகத்தில் அழிந்து போகிற ஆண்டவரே பொருட்கள் மேலே நாங்கள் அதிகமாக சிநேகம் வைக்கிறோம். இந்த சிநேகத்தை ஆண்டவரே அந்த ஆத்துமாக்கள் மேலே வச்சு, ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உலகத்தின் பொருட்களால் ஆண்டவரே நாங்கள் சிநேகிதர்களை சம்பாதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, அதை கடைப்பிடிக்கவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். உலகத்தின் மேலே நாங்கள் ஒரு நாள் சிநேகம் வச்சு தேவனுடைய சிநேகத்தை இழந்துடக்கூடாதுன்ற கவனத்தோடு இன்றைக்கு முழுவதும் ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம்.
மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.